පොළොන්නරුවේ ඉඳ ෂුවරුත් නැහැ මොනවද පත් වෙන්නේ කියලා. අවසරයි අපේ හාමුදුරුවනේ. கொலனாவை என்பதனால் இது என்ன சப்தம் என்பதில் நம்பிக்கையும் இல்லை. இன்று எதிர்க்கட்சியில் உள்ள சிலர் ஒன்றிணைந்து இந்த நாட்டிற்கு எதிராக சர்வதேச மட்டத்திலான எதிர்ப்பை உருவாக்க முயற்சி செய்கின்றனர். அவர்களுக்கு தேர்தலில் வெற்றி பெற முடியாது. நாம் சேவையாற்றியுள்ள விதத்தை பார்க்கும்போது அவர்களால் தேர்தலில் வெற்றி பெற முடியாது. அதன் காரணமாக தூதுவர் ஆலயத்தில் மறைந்து கொண்டே தேர்தலில் போட்டியிடுகின்றனர். தேர்தல் மேல் மாகாணத்திலும் தென் மாகாணத்திலுமே நடைபெறவுள்ளது. எனினும் அதிகமானவர்கள் ஜெனீவாவிலும் இங்கிலாந்திலும் அமெரிக்காவிலுமே உள்ளனர். அரசியல் என்பது இதுதான். உழைப்பதே இதன் பிரதான தொழிலாகும். இந்த அரசியலுக்காக 30 குழுக்கள் சண்டையிட்டுக் கொள்கின்றன. உழைப்பதே அடிப்படை நோக்கமாகும். உலகில் நாடுகளை உருவாக்கியதும் அரசியலாகும். நாடுகளை அழித்ததும் அரசியலே. மதங்களை கடந்த மனிதநேய பண்பாளர். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இலங்கைக்கான நோர்வே நாட்டு தூதுவர் உள்ளிட்ட குழுவினருக்கும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமைநாயகத்திற்கும் இடையில் இன்று காலை சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. யாழ் மாவட்டத்தின் அபிவிருத்தி தொடர்பில் நோர்வே நாட்டு தூதுவருக்கு தெளிவுபடுத்தியதாக மாவட்ட அரசாங்க அதிபர் நியூஸ் ஃபர்ஸ்டிற்கு தெரிவித்தார். நோர்வே அரசாங்கத்தினால் யாழ் மாவட்டத்துக்கான உதவிகளை வழங்குவது தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது. மீள்குடியேற்றப்பட்ட பகுதிகளில் காணப்படும் தேவைகள் மற்றும் மக்களின் வாழ்வாதார தேவைகள் தொடர்பில் நோர்வே தூதுவருடன் கலந்துரையாடியதாக மாவட்ட அரசாங்க அதிபர் குறிப்பிட்டார். மேலும் இடம்பெயர்ந்துள்ள மக்களுக்கான தற்காலிக இருப்பிடங்கள் மற்றும் வீட்டு திட்டங்கள் உட்பட பல விடயங்கள் தொடர்பில் நோர்வே நாட்டு தூதுவர் உள்ளிட்ட குழுவினருக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளன. இந்த கலந்துரையாடலில் மாவட்டத்துக்கான உதவிகள் தொடர்பில் நோர்வே தூதுவர் சாதகமான பதிலை வழங்கியதாக மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்தார். கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகளின் தேவைகளை பூர்த்தி செய்துவிட்டு இரணிமடு குளத்திலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு நீர் விநியோகிக்குமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவிக்கின்றார். யாழ் ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். தண்ணீர் பிரச்சனை என்பதில் நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு தண்ணீர் கொடுக்க கூடாது என்று யாருமே அங்கு சொல்லவில்லை. கிளிநொச்சி என்று சொல்பவர் முழு பேருமே யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள். 80ஆம் ஆண்டுகளில் யாழ்ப்பாணத்தில் இருந்த ஒரு பிரதேசம் தான் கிளிநொச்சியாக தனி மாவட்டம் ஆக்கப்பட்டது. அவை தண்ணீர் தரமாட்டோம் என்று அல்லது நாங்கள் சொட்டு தண்ணீரும் விடமாட்டோம் என்றோ கிளிநொச்சி விவசாயிகள் யாருமே பேசவில்லை. அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள், நாங்கள் கிளிநொச்சியின் பிரச்சனையை தீருங்கள். இந்த 70 ஆண்டுகளில் கிளிநொச்சி இரண்டமடு குளத்தில் இருந்து ஆகக்கூடியது 8000 ஏக்கருக்கு மேல் சிறுபோகம் செய்யவில்லை. இந்த 8000 ஏக்கரை 16000 ஏக்கராகவோ அல்லது 24000 ஏக்கராகவோ மாற்றி தந்துவிட்டு எங்களோட விவசாய செய்தியை கூட்டிவிட்டு நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு தண்ணீரை கொண்டு செல்வோம். அதற்கு பிற்பாடு யாழ்ப்பாணத்துக்கான உணவு களஞ்சியமே கிளிநொச்சி தான். கிளிநொச்சியில இருக்கிற வயல் காணிகளில் 80% யாழ்ப்பாண மக்களுடையவை. இன்னொரு பக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி பைப்பில் வந்தால் யாழ்ப்பாண மக்கள் தண்ணியை பாவிக்க வலிக்கிட்டால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நன்னீரை யாரும் தொட மாட்டார்கள். இலகுவாக வீட்டில் பைப்பில் தண்ணி இருந்தால் பைப்பை திறப்பார்களா கிணத்தை பாய்ப்பார்களா? 20,000 மில்லியனும் யார் கட்ட போகிறார்கள் என்றால் அந்த அவ்வளவு காசும் யாழ்ப்பாண மக்கள் வட்டியோட கட்டவன். இது இனாம் அல்ல, கடன். மகாவலி வருவதற்கான சகல வேலையும் நடக்கும். இப்படி தண்ணீரை அல்ல வேற திட்டங்களை பல்தேசிய கம்பெனிகளை கொண்டு வந்து அந்த இடங்களை மத்திய அரசுக்கு சொந்தமாக்கினா யாரும் அதை பற்றி பேச முடியாது. இரணைமடுவிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு நீர் விநியோகம் செய்வது தொடர்பிலான இறுதி கலந்துரையாடல் இன்று இடம்பெற உள்ளதாக வடமாகாண விவசாய அமைச்சர் பொன்னுத்துரை ஐங்கரநேசன் தெரிவிக்கின்றார். கிளிநொச்சி மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட 68 விவசாயிகளுக்கு நீரிறைக்கும் இயந்திரங்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இரணைமடுவில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு நீர் விநியோகம் செய்வது தொடர்பாக கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகள் எங்களிடம் பல்வேறு முறைப்பாடுகளையும் திட்டம் தொடர்பான அதிருப்தியின்மைகளையும் தெரிவித்திருந்தார்கள். நிச்சயமாக எங்களுடைய விவசாயிகள் யாரும் பாதிக்கப்படுவதை விவசாய அமைச்சர் என்ற ரீதியில் நானோ அல்லது எங்களுடைய முதலமைச்சரோ விரும்பவும் இல்லை. நாங்கள் இந்த திட்டம் தொடர்பான ஒரு நிபுணத்துவ குழுமை நாங்கள் நியமித்திருந்தோம். அந்த அறிக்கைகள் எங்களிடம் தரப்பட்டதுக்கு பிறகு மாகாண சபை இது தொடர்பான இறுதி முடிவை வெகு விரைவில் உங்களுக்கு அறிவிக்கும். இதேவேளை வடமாகாண விவசாயிகளுக்கு இம்முறை ஏற்பட்ட நட்டத்துக்கான இழப்பீட்டை பெற்றுக் கொடுப்பது தொடர்பில் அரசாங்கத்தில்